ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளி இல்லம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை எடுத்து தோலெல்லாம் சேவிட்டு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் எப்பயுமே தோலெல்லாம் சேவிட்டப்பறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் அந்த பீஸா பொடி பண்ணுறதுனால அதை பீஸாக கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்னால கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டை போட்டு இப்போ பீட்ரூட் குக்கரில் போட்டு ஒரு விசில் எடுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி அலசி எடுத்துக்கினாங்க, ஸோ அதனால் நான் இப்போ அலசிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஈக்குவலாக உப்பு சேர்த்துட்டு இது ஒரே விசில் மட்டும் வேகக்கலாம். வச்சுக்கலாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். காயிலே ஆல்ரெடி வேக வச்சுட்டு உப்பு ஸோ இதில் உப்பு வெங்காயம் வதங்கணும். காரத்துக்கு மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே பீட்ரூட் பொரியல் மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன். மோஸ்ட்லி நிறைய பேர் மிளகாய் தான் சேர்ப்பாங்க. இது ஒரு டைம் மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வேக வச்சு வச்சது பீட்ரூட்டு அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கலரி விட்டுக்கலாங்க. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்கணும். அதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி பொரியல் ரெடி. இது மாதிரி நீங்கள் வேர்க்கடலை போட்டு செஞ்சு கொடுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப வீட்டில் வந்துருக்குறேன்னு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.